Vlog, it's a vlog. Sunday special biryani. guys என்ன போச்சு ஆர்டர் பண்ணலாம்னு சொன்னேன். ஆர்டர் பண்ணிட்டா நான் சாப்பிட்டுருந்தேன். சிக்கன் பிரியாணி. ஹாய் கைஸ், வெல்கம் டு எல்ஓபி லைஃப் ஆஃப் பவி. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ வீட்டில் பிரியாணி பண்ண போறாங்க. அதுக்கான பச்சை மிளகாய் புதினாவும் நம்ம தோட்டத்தில் போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க போலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு 2 பொருள் எடுக்க தான் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. ஸோ அதுக்கு புதினாவும் பச்சை மிளகாவும் தேவை. வாங்க புதினாவும் பச்சை மிளகாவும் அறுவடை பண்ணலாம். புதினா அங்கதான் இருக்கு, நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஒரு ட்ரம் நிறைய புதினா இருக்கு. ஸோ இங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டு லைனா எங்கெங்க புதினா இருக்கோ அங்கதான் எடுத்துடலாம். புதினா வந்து இப்படி கிள்ளி எடுத்தாதான் அடுத்து அந்த தண்டுல இருந்து அடுத்த புதினா வளரும். வேரோடு எடுத்தா அப்புறம் புதினா நமக்கு கிடைக்காது. நல்லா பெரிய இலையா பார்த்து எடுப்போம். இப்போ அந்த இதுல வந்து வளர்ந்த புதினாலாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரம்லயும் கொஞ்சம் இருக்கு, பார்த்தா தெரியும். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குறத விட நம்ம தோட்டத்திலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா செம்ம ஸ்மெல்லா இருக்க புதினாவை எடுக்கும் போது மனசுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்கா இருக்கு. இது செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து பச்சை மிளகாய் பறிக்க போலாம். அதுக்கான செட்டப்ஸ் தான் இது. ஏய், கத்திரிக்காய்லாம் குண்டு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சிலதெல்லாம் பிஞ்சா இருக்கு, ஸோ கொஞ்சம் நம்ம விட்டுட்டு பறிப்போம். இப்போதைக்கு சும்மா இன்னைக்கு மட்டும் பார்த்துங்க பாரு. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பறிக்கிற ஸ்டேஜ் தான். இந்த மாதிரி பெருசா வரும். ஸோ நம்ம இந்த பிஞ்சிலே எடுத்துட்டோம்னா நல்லா இருக்காது. ரொம்ப இதெல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் வளரும். எல்லாமே தான் வளரும், பழுக்கும். அப்புறம் வெயிட் பண்ணி எடுக்கணும், பேசி எடுக்கணும். ஏன் vlog, it's a vlog. இதுல எல்லாமே இன்னும் கொஞ்சம் குட்டியா தான் இருக்கு. அதெல்லாமே லென்த்தா இருக்கு. இந்த ஒரு செடியில மட்டும் குண்டு குண்டா இருக்கு. அவ்வளவுதான், நமக்கு பச்சை மிளகாய் பறிச்சாச்சு. இப்போதைக்கு இது போதும். ஆனா இருக்கு, பட் இன்னும் அதெல்லாம் பெருசா வளரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது வந்து வெரைட்டிஸே இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நல்லா குண்டா இருக்கு இந்த பச்சை மிளகாய். ஒரு சிலது நீட்டா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட அறுவடை பச்சை மிளகாய்
எடுத்தாச்சு. அம்மா, நம்ம தோட்டத்துல புதினா பச்சை மிளகாவும் பறிச்சாச்சு. ஆனா இன்னும் நிறைய இருக்கு. இப்போதைக்கு இதை மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இதை வச்சு பிரியாணி பண்ணுங்க. ஓகே, இப்ப அம்மா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. சோ கேமராமேன் இந்த பொருள் எல்லாம் காட்டுங்க. ஆக்சுவலா எங்க அம்மாக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவங்க எப்படின்னா இந்த அரிசி இந்த நெய் எல்லாமே அந்த ஒரு பிராண்ட் தான். அந்த பிராண்டை விட்டு மாறிடுச்சுன்னா அவங்க டேஸ்டே போயிடுச்சுருவாங்க. அரிசி எல்லாம் இந்தியா கேட்ட தவிர வேற எதுவுமே அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நெய்யும் அதே மாதிரிதான், வேற எந்த பிராண்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இது அவங்க என்ன ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணாங்களோ அந்த பிராண்டை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க ஏதாவது தப்பா வாங்கிட்டு இருந்தா கூட போய் திருப்பி கொடுக்க சொல்லிடுவாங்க. சரி, இன்னைக்கு அவங்க எப்படி பிரியாணி செய்யறாங்கன்னு பாக்கலாம். என்னம்மா எல்லாம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி. நெய் ஊத்திக்கலாமா? நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. எங்க அம்மாக்கு மத்த குழம்பு பண்றதெல்லாம் கஷ்டம், ஆனா அந்த பிரியாணி பண்றது கைவந்த கலை. இந்த மம்மி ரொம்ப ஷையா இருக்காங்க. நாங்க புதினா பச்சை மிளகாய் எடுத்துட்டு வர்றதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. இப்போ மணி பார்த்தா இப்பதான் நாங்க சமையலே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது எப்ப முடிஞ்சு நாங்க எப்ப சாப்பிடுறது? ஏற்கனவே சென்னை ரொம்ப கிளவுடியா இருக்கிறதுனால ஃபுல்லா எல்லாமே சோம்பேறியா ஆயிட்டோம் இன்னைக்கு. அது சென்னைக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. எப்ப வெயில் அடிக்குது எப்ப மழை அடிக்குதுன்னு அதுக்கே தெரியல. என் தம்பி மாதிரியே கோளாறா இருக்கு. நான் இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு போலான்னு. அது சரி, பிரியாணி. காய்ஸ் காய்ஸ் என்ன போச்சு? மழை பெய்யுதா? மழை வருது. ஆர்டர் பண்ணலான்னு சொன்னேன். ஆர்டர் பண்ணிங்களா? நான் சாப்பிட்டுருந்தேன். போலாமா? ஸ்டார்ட் பண்ணதே 1 மணிக்கு. சாரி காய்ஸ், தடங்களுக்கு மன்னிக்கவும். நம்ம பிரியாணி கண்டினியூ ஆகுது. ஆனா இன்னைக்கு மத்தியான சாப்பாடா நைட்டு சாப்பாடா தெரியல, ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிடுறோம்.
கஷ்டப்பட்டு பிரியாணி பண்றதுக்கு நம்ம ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். எங்க அம்மாவோட ரியாக்ஷன் ஐயோ, இருந்தாலும் அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? வராது இல்லம்மா. நீ அடுத்த வாட்டி பிரியாணி பண்ணும்போது தக்காளி கூட நாங்க எங்க தோட்டத்துல இருந்தா எடுத்துட்டு வருவோம். ஏன்னா இப்பதான் பிஞ்சு விட்டு இருக்கு, அது காய்ச்சி வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதனால தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம் கூட போட்டு நம்ம மாடியிலே கூட நம்ம செய்யலாம். இப்பவே ஸ்மெல் செம்மையா இருக்கு. அவங்க தண்ணி அதை வந்து 1க்கு 1.5 யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுத்தாங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ அந்த மாதிரி அவங்க அளந்து வச்சுப்பாங்க. லெமன் இல்லாம போச்சுமா? இதே இல்லாம போச்சு. என்னது? சிலிண்டரே இல்லாம போயிடுச்சா? லெமன் இல்லாத ஒரு குறையோ அப்படி கேட்க. ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் எக்கும் பாயில் ஆகுது. இப்போ வந்து நம்ம 65 போட போறோம். ஸோ கேமராமேன் இதை கவர் பண்ணுங்க வாங்க. ஓகேம்மா, நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுடலாமா? ஓகே ப்ரோ, பிரியாணி தம்ல இருக்கட்டும். அதுக்குள்ள போய் நம்ம மாடியில போய் வாழையில எடுத்து வந்துடலாம். வா. இது நல்லா இருக்குல்ல? பிஞ்சிருக்கு. ஒண்ணு போதும்ல? எடுக்கோமா நம்ம
ஏன்னா இங்க போகும்போது வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே, வாழையில எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் பிரியாணி ஒரு வெட்டு வெட்டலாம். ஓகே, பிரியாணி ஓபன் பண்ணலாமா? கை தட்டேன். திறப்பு விழா. ஓ, பார்க்கவே செமையா இருக்கு. சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்க மாப்பிள்ளை உட்காந்து சாப்பிட்டு அப்படிங்க. கம்ம கம்மனு சிக்கன் 65, வெங்காயம், வெள்ளரிக்காய் போட்ட ரைத்தா, எக், சிக்கன் பிரியாணி. சூடா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. சூப்பர். எங்க சண்டே இப்படிதான் போச்சு. உங்க சண்டே எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.